அதாவது தலாக்கு மூலமாகவோ அல்லது பெண்களுடைய கோரிக்கை மூலமாகவோ பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு இன்னொரு விவகாரம், எப்பவுமே ஒரு பிரிஞ்ச பிறகு விவகாரம் புள்ள விஷயம் வரும். பிரிஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அப்ப 2 புள்ள 3 புள்ள இருந்துச்சு சொன்னா இந்த புள்ள யாருக்கு, ஒன்னா இருக்கிற வரைக்கும் புள்ள யாருக்குன்னு வராது, 2 பேருக்கும் இருந்துருவோம். 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒன்னா இருந்தார்களே ஆனால் பிள்ளை யாருக்குன்னு ஏதாவது பஞ்சாயத்து வருமா? கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது பிள்ளை யாருக்குன்னு கேஸே வராது. பிள்ளை 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிரும். பிரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க? 2 பேருமே எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும், 2 பேருமே எனக்கு வேணாங்கிற நிலைமை ஏற்படும். பிள்ளையுடைய அமைப்பு பொறுத்து விஷயங்கள் வைங்களேன், இல்ல பொம்பளை பிள்ளையா இருந்து வைங்களேன், முன்னாடி இது எடுத்துட்டு போக கூடாது நீனே வச்சுக்கன்னு சொல்லி 2 பேரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப சில நேரங்கள்ல பிள்ளை எனக்கு தான் வேணும்னு 2 பேரும் சொல்லுவாங்க, அல்ல பிள்ளை எனக்கு வேணான்னு 2 பேரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு தான் வேணும்னு சொன்னாலும் வேணாம்னு சொன்னாலும் ஒரு ரூல் இருக்கணும்ல, ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கணுமா இல்லையா மார்க்கத்துல? அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல என்ன நீங்க காணணும்னு சொன்னா, அவங்க என்னதான் பிரிந்து விட்டாலும் அந்த தலாக்கு சொன்ன கணவனா இருக்கட்டும் அல்லது ஒரு கணவனிடமிருந்து விடுதலை பெற்ற குலா அடிப்படையில், குலா அடிப்படையில பிரிந்து கொண்ட மனைவியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் யோசிக்கணும், புள்ள நம்முடைய புள்ள. அவங்க 2 பேரும் என்னதான் பிரிஞ்சுக்கிட்டாலும் அவன் தான் அப்ப, இவதான் அம்மா. அதை யாரும் மாற்ற முடியுமா? 2 பேரும் தான் தாய் தந்தை என்று வரும் பொழுது அதுல என்ன 2 பேரும் கவனிக்கணும்? நம்ம புள்ள நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் 2 பேருமே என்ன செய்யணும்? யோசிக்கணும். யோசித்து அவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம டைவர்ஸ் பண்ணிட்டோம், இந்த புள்ள இருக்குது, இது என்ன செஞ்சா நல்லது, என்கிட்ட இருந்தா நல்லதா உன்கிட்ட இருந்தா நல்லதான்னு சொல்லி அழகான முறையில ஒரு முடிவெடுத்து குழந்தையோட எதிர்காலத்துக்கு தகுந்தவாறு அவங்களுக்குள்ளே நல்லிணக்கம் ஏற்படுத்தி யார் வச்சுக்கிட்டாலும் குற்றம் வராது. ஆனால் உரிமை கொண்டாடுறாங்க, அப்பதான் விவகாரம் வரும். உரிமை கொண்டாடுறாங்க, புள்ள எனக்கு தான் வேணும் 2 பேருமே உரிமை கொண்டாடினார்களே. ஆனால் அப்ப என்ன பண்ணணும்? அந்த உரிமையை விலை கொள்ள வேண்டும். அது இவள்கிட்ட இருக்கணும் வச்சாலும் சரிதான், அவன்கிட்ட இருக்கணும் வச்சாலும் சரிதான். அல்லாஹ் ஒரு அளவுகோல் சொல்லிவிட்டான். என்ன அளவுகோல்? லா துலார்ர வாலிதத்துன் பி வலதிஹா வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி. எந்த ஒரு குழந்தையின் காரணமாக ஒரு தாய்க்கு துன்பம் ஏற்படக்கூடாது. எந்த ஒரு குழந்தை, தலாக்கு மேட்டெல்லாம் தொடர்ச்சி சொல்லிட்டு வர்றான் அல்ல, தலாக்கு வசனத்துலதான் அது சொல்லிட்டு வர்றான். எந்த ஒரு குழந்தையின் காரணமாக அதை பெற்ற தாய்க்கு சங்கடங்கள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி அவனுடைய தந்தைக்கும் சங்கடம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் புள்ள, அது ஒரு ஆளுக்கு புள்ள கிடையாது. உன்னுடைய பாட்டு ஒண்ணு இருக்கு, அவருடைய பாட்டு இருக்கிறது, 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைக்கு என்ன நினைக்கிறீங்க? உரிமையாளரா இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால 2 பேருமே என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த குழந்தையினால எனக்கு சங்கடம் வந்துடக்கூடாது. என்னது, நீ தான் வச்சுக்கணும், அந்த அப்பனை பார்க்க விட மாட்டேன், அல்லது நான் தான் வச்சுக்கணும் ஆத்தாவை பார்க்க விட மாட்டேன்னா சங்கடப்பட்டுறா இல்லையா? யார்கிட்ட இருக்கணும் நீங்க முடிவு பண்ணாலும் சரிதான். எந்த மாதிரி முடிவு பண்ணணும்? தகப்பன்ட்ட இருக்கணும்னு முடிவு பண்ணினாலும் முடிவு 2வது வருவோம். தகப்பன்ட்ட இருக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டாலும் அந்த தாயோட உள்ள அன்பை கெடுக்கிற மாதிரி, தாய்க்கு தப்பு தவறா சொல்லி கொடுத்து உங்க ஆத்தாட்ட பேசாத, உங்க அம்மாட்ட போவாத என்கிற மாதிரி, உங்க தகப்பன்ட்ட போவாத, அப்படி 2 செய்யலாம். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னா பெத்தவன்கிற முறையில பெத்தவள்ங்கிற முறையில 2 பேரும் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? இவங்க ஏதாவது ஒரு சாவி கொடுத்தாங்கன்னு வைங்க, அவன் என்ன நினைக்கணும்? நமக்கும் புருஷனுக்கும் நமக்கும் பொண்டாட்டிக்கும் தான் சண்டை. புள்ளை என்ன செய்யும்? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே அல்ல அந்த பிள்ளையை தந்திருக்கிறான். இந்த பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்தை சொன்னாலும் யார் சொன்னாலும் தகப்பனை தாயை மாத்திக்கொள்ள முடியுமா? நீங்க வேற தாயின்னு சொல்ல முடியுமா? இல்ல தகப்பன் வேற ஆள் மாத்திக்கிறீங்களா? மாறாது. அப்ப அந்த மாதிரி ஒரு உறவா இருக்கிற காரணத்தினால இந்த பிள்ளைகள் விஷயமாக தாயிட்ட இருக்கு நீங்க முடிவெடுத்தாலும் சரி, தகப்பனை பார்க்க விடணும், தகப்பனோட பேச விடணும். தகப்பன்கிற முறையில் அந்த சந்தோஷமா இருக்கிறதுக்கு குறுக்கிட நம்ம பிள்ளைய பார்க்க முடியல என்ற சங்கடம் ஒரு தகப்பனுக்கு வர அல்ல சொல்றான். ஒரு தகப்பனுக்கும் வரக்கூடாது, ஒரு தாய்க்கும். யார்கிட்ட வேணாலும் எடுத்துட்டு போகுது, அது 2வது விஷயம். யார்கிட்ட இருக்கிற முடிவு எடுத்தாலும் சரி, ஒருவருக்கு சொந்தம்ங்கிற முடிவு எடுக்க முடியாது. யார்கிட்ட இருக்கிறது ஒரு ஆள்கிட்ட வருமே தவிர சொந்தம் 2 பேருக்கு தான். அதுதான் அல்ல அழகா சொல்றான் 2வது அத்தியாயத்தில் 234வது வசனத்தில் சொல்கிறான், லா துலார்ர வாலிதத்துன் வலதிஹா. எந்த ஒரு தாயும் தன் பிள்ளையின் காரணமாக சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடவே கூடாது. வலா மௌலூதுன் லஹு பி வலதிஹி. எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையின் காரணமாக சங்கடத்துக்கு உள்ளாக்கப்படக்கூடாது. தகப்பனுக்கும் சங்கடம் இல்லாத வகையில், தாய்க்கும் சங்கடம் இல்லாத வகையில் தான் குழந்தை விஷயமாக நீங்க என்ன செய்யணும்? முடிவெடுக்க வேண்டும். இது பொதுவான பேசிக் அடிப்படை. என்ன செய்யணும்? 2 பேரும் புரிந்து கொள்ளணும். தகப்பனா இருக்கிறவனும் தாய்க்கு எதிராக அதை சொல்லி கொடுத்துடக்கூடாது, தாயாக இருக்கிறவளும் தகப்பனுக்கு எதிராக அதை சொல்லி கொடுத்து சாவி கொடுத்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு அம்மா வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த குழந்தைய நான் தான் வயிற்றுல சுமந்தேன், மடியில போட்டு சீராட்டினேன்,
இந்த மாதிரி ரொம்ப அன்பு வச்சிருந்தேன், இந்த நிலையில என்னுடைய கணவர் என்னை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, பண்ணா பரவாயில்ல, ஆனா இந்த பிள்ளையும் எனக்கு இந்த பையனையும் கூட்டிட்டு போறதுக்கு என்ன செய்யறாரு, அவர் பிளான் பண்றாரு, என்னுடைய பிள்ளை எடுத்துக்கொள்றது திட்டமிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இது கை குழந்தை சின்ன பிள்ளை மாதிரி உள்ளது வளருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அன்தி அஹக்கு மாலம் தன்கிஹி, நீ வேற கல்யாணம் பண்ணாத வரைக்கும் அந்த குழந்தை விஷயத்தில் நீ வைத்துக் கொள்வதற்கு உனக்கு தான் உரிமை கூட. தகப்பனா இருக்கலாம், ஆனா யார்கிட்ட அந்த குழந்தை இருக்குன்னு உன்னிடத்தில் தான் இருக்க வேண்டும். குழந்தையா இருக்குமே, ஆனால் குழந்தைகளுக்கு தகப்பன் என்ன செய்வான், குழந்தைய வச்சுட்டு போய் வேலைக்கு போனா குழந்தை யார் பாத்துக்கிறது, அது அன்புலையும் பாசத்துக்கு ஏங்கி செத்து போயிடும். அப்ப அந்த குழந்தைகள் யார்கிட்ட இருக்கிற நல்லதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது குழந்தை என்ன தெரியாத வயசுல இருக்கும்ல, அதாவது தாய் தந்தை தூக்கி வளர்த்து அரவணைக்கக்கூடிய வயசாக இருக்குமே, ஆனால் அப்ப தீர்ப்பு என்ன வழங்கணும், தாய்க்கு தான், உனக்கு உன் பிள்ளைதான் அங்கதான் இருப்பாங்க, கொடுக்க வேண்டியதான் கொடு அப்படி சொல்லணுமே தவிர நீ போய் பாத்துக்க, என்ன பாத்துக்க, கூப்பிட விட்டுக்க, என்ன வேண்டாம் செஞ்சுக்க. ஆனால் யார்கிட்ட இருக்கனே, தாய்க்குத்தான் உரிமை என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்தார்கள். இது அபூ தாவூதுல 1937 இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தில் என்னன்னு கேட்டா, ஒரு அம்மா வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, பெரிய பையன், இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான், கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் என் பிள்ளைய தாண்டு கேட்கிறாரு புருஷங்காரரு, அவங்க டைவர்ஸ் ஆயிருச்சு. அது முதல் சொன்ன கேஸ் கை குழந்தை கேஸ். இது என்ன கேஸ், அந்த பையன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரா, ஒரு 10 வயசு அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா, 10 வயசு 12 வயசு அந்த மாதிரி பிள்ளைகள் தான் கிணத்துல போய் தண்ணி அடிச்சு கொண்டாந்து எனக்கு குணமான ஒத்தாசையா இருக்கிறான். அந்த பையனை வாப்பா என்ன செய்யறாரு கேட்கிறாரு அப்படின்ற சொல்லாட்ட கொடுக்குறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, வேகமா என் பிள்ளைக்கு என்ன கேஸ் கொண்டு வந்துட்டியா, புள்ள என் புள்ள, நீ என்ன என் பிள்ளைய கேட்டு வழக்கு கொண்டு வந்துட்டியான்னு என்ன செய்யறாரு சொல்றோம். ரசூல் அந்த பிள்ளைய கூப்பிடுறாங்க, நீ அந்த ஓரத்தில் உட்காரு, நீ இந்த ஓரத்தில் உட்காரு. இந்த பிள்ளைய கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, இங்க வாப்பா, இது உங்க அப்பா உங்க அத்தா, இது உங்க அம்மா, உனக்கு யாரு வேணும் சொல்லு. குழந்தைகிட்ட கேட்கறான். குழந்தை விவரமான பையன் தானே, அந்த விவரமான பையன் யார்கிட்ட இருந்தால் நமக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லா தெரியும், யார் பாசம் காட்டுவா, யார் நம்மளை அரவணைக்கிறா, யார் நம்ம வளர்க்கிறா நல்லா தெரியும்ல. அந்த குழந்தையுடைய சாய்ஸ்ல விடுறாங்க, ஹாதா அபுக்க ஹாதா உம்முக்க, இது இதோ உன் தாய் இருக்கிறாள், இதோ உன் தகப்பன் இருக்கிறார், உனக்கு ஹுதுபி ஐஹிமா சீத்த, நீ யாரு வேணுமோ அவங்க கையை போய் பிடிச்சிக்க அப்படின்ற உடனே அந்த குழந்தை என்ன செய்யற, பையன் போய் அம்மா கையை பிடிச்சோன்னு நம்ம கூட்டிட்டு போயிடுச்சு. அப்ப விவரமான பையனா இருந்தா பையனுக்கு சான்ஸ் விட்டுறணும், குழந்தையா இருந்தா குழந்தைய நன்மையை கரு தாயிட்ட விட்டுறணும். குழந்தையா இருக்குமே ஆனால் தூக்கி வளர்க்கக்கூடிய குழந்தையா இருந்தா இவன் மலம் கழிச்சா கூட கழுவ தெரியுமா, அவனுக்கு கழுவானதான் ஆம்பளை என்ன வருதுன்னு அதெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டான். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் கவனிக்கிற விஷயத்துல இந்த மாதிரியான தீர்ப்புகளை ரசூலுல்லாஹ் வழங்கி இருக்கிறாங்க என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனாலும் குழந்தை யாத்த இருந்தாலும் அதனுடைய செலவு தகப்பனை சேர்ந்தது. தாய்கிட்ட இருந்தாலும் சரி தகப்பன் இருந்தாலும் சரி, அவன் பொண்டாட்டி புருஷனா வாழும் போதே யார் செலவழிக்கணும், கள்ளத்தனமா கூட எனக்கு என் பிள்ளைங்க எடுத்துக்கிறவான்னு கேட்டாங்களா அந்த அம்மா. அபூ சுஃபியானுடைய மனைவி கேட்டாங்களா இல்லையா, எனக்கு என் பிள்ளைகளுக்கும் போதுமான தரமாட்டேங்கிறாரு, தெரியாம நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்கல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை யாரை சேர்ந்தது, புருஷனைத்தான் சேர்ந்தது. அம்மா கையில செலவழிக்க தேவையே கிடையாது. அப்ப குழந்தை அங்க வளர்ந்தாலும் அதுக்குரிய செலவீனங்கள் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் யார் பொறுப்பாளி ஆவாரு, தகப்பன் தான் பொறுப்பாளி ஆவார். வளர்ப்பாங்க அவங்க, தகப்பனை பார்க்க விடணும், தகப்பன் போய் பார்த்துட்டு வரலாம், அந்த மாதிரியான உரிமைகள் நான் வச்சுக்கிறோமே தவிர குழந்தையுடைய நல்லது கெட்டதுக்கு பூரா யார் பொறுப்பு, பொருளாதார ரீதியா முழுக்க தலாக்கு விட்ட முடிஞ்சு வச்சுன்னா பிள்ளைமா தலாக்கு விட முடியும், பொண்டாட்டி தலாக்கு விடுறது மார்க்கத்தில் இருக்கு, பிள்ளை எப்படி தலாக்கு விடுறது, அப்ப பிள்ளைகள் தலாக்கு விடுறதுக்கு வழி மார்க்கத்தில் கிடையாது. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, 2வது அத்தியாயத்துல 233 சொல்றா, அலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன, அந்த தகப்பனுக்கான அவன் பொண்டாட்டி பால் கொடுப்பாளையானால், விவாகரத்துக்கு பிறகு பால் கொடுப்பாளையானால், பால் கொடுக்கிறதுக்காக வேண்டி தனியா கூலி கொடுக்கணும். பால் கொடுக்கறது கையில இருந்து காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டாவ, அவளுக்கு இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடியது, கொடுக்கலன்னு அவளுக்கு தான் வேதனை. அந்த பாலை புருஷனா இருக்கிற வரைக்கும் அதுக்கு கணக்கு ஃப்ரீ. புருஷங்கிற இல்லாம போயிட்டீல, உன் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கறதா இருந்தால் அதுக்கு ஒரு தொகையை கொடு, அதுக்கு ஒரு கட்டணத்தை போடுன்னு சொல்லி என்ன செய்யறான், வாங்கி 233 பொய்யின் அருளானலக்கும் பாத்துகுன்ன உஜூரகுன்ன 65வது சூறாவுல 6வது வசனத்தில் சொல்கிறான், உங்களுடைய மனைவிமார்கள் விவாகரத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளுக்கு பால் ஊட்டுவார்களே ஆனால் அவர்களுக்கு உரிய கூலியை கொடுத்து விடுங்கள். அப்ப அந்த பால் கொடுக்கிறது கையில இருந்து போட்டு செய்யறது இல்ல, அதையே தகப்பன் ஏற்றுக்கொள்ளணும் சொன்னா
அதுக்கு சோறு வாங்கி கொடுக்கறது, கடையில வாங்கி கொடுக்கறது நிலை வந்தா எப்படி அவ செய்வா? அவ கையில இருந்து சிரமம் இல்லாமல் இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடியதை கூட கொடுக்க அவசியம் இல்லைன்னு இருக்கும் பொழுது அப்ப யாருக்கு பொறுப்பு இல்லாம யார்கிட்ட இருக்குன்னு தீர்ப்பளிச்சாலும் சரி, தலாக்கு விட்டவன எத்தனை பேர் மனைவியை மறந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைய மறந்துடும். பிள்ளையோட எதிர்காலம் நாசமா, உன் பிள்ளை தானே அது, உன்னுடைய வாரிசு தானே, அதை பத்தி எந்த ஒரு கவனமும் இல்லாம யாருக்கும் அந்த விருந்து மாதிரி என்ன செய்யறான், விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இதான் நம்ம பிள்ளை நினைச்சிட்டு போயிடுறான். அப்ப அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் விஷயத்துல என்ன செய்யணும், அவன் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சுமைகள் பூரா ஆண்கள் மீது என்ன செய்யப்பட்டிருக்கு, சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும்.